வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ஸில் மெயின் ஸ்டோரேஜ் டிவைசஸாக இருக்குது எஸ்எஸ்டிஸ், அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க்ஸ். நான் ஏற்கனவே இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த வீடியோ பாருங்கள். எப்படியோ ஹார்ட் டிஸ்க்ஸை விட எஸ்எஸ்டிஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும், இருந்தாலும் ஹார்ட் டிஸ்க்ஸை விட ரொம்பவே எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். இதனால நிறைய பேருக்கு இந்த எஸ்எஸ்டிஸோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட கம்ப்யூட்டர்லையோ லேப்டாப்லேயோ எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வரும். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷனாக இன்டெல் கம்பெனியால் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த ஆப்டேன் மெமரி. இந்த ஆப்டேன் மெமரி டிவைஸை உங்களோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக உங்களோட ஹார்ட் டிஸ்க்கு ஒரு பூஸ்ட் ஒன்று இது கொடுக்கும். அது எப்படின்னா, நீங்கள் அடிக்கடி ஓப்பன் பண்ணுற ஃபைல்ஸ், அடிக்கடி ஓப்பன் பண்ணுற கேம்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், இது அவ்வளோத்துக்குமே தேவையான கேஷ் ஃபைல்ஸை வந்து இந்த ஆப்டேன் மெமரி டிவைஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அண்ட் இது பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண ரேம் ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து ரேம் இல்லை, இது வந்து M.2 போர்ட்டில் தான் கனெக்டும் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு சாதாரண ஹார்ட் டிஸ்கை விட சிபியூக்கு ரொம்பவே கிட்டதாக இருக்கும். இதனால உங்களோட சிபியூ வந்து ஹார்ட் டிஸ்கில் போயிட்டு அதில் உள்ள கேஷ் ஃபைல்ஸை தேடி எடுக்கிறத விட இதில் ஈஸியாக அந்த கேஷ் ஃபைல்ஸை தேடி எடுத்துரும். இதனால நீங்கள் டெய்லி உங்களோட கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுற நேரம் இதோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது உங்களோட கம்ப்யூட்டரோட ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே வரும். அது வந்து நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுற நேரம் அது பூட் ஆக எடுக்கிற டைமாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி கேம்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் ஓப்பன் ஆக எடுக்கிற டைம், அது மாதிரி கேம்ஸ் உள்ள லெவல்ஸ் ஓப்பன் ஆக எடுக்கிற டைம், ஃபைல்ஸ் காப்பி பண்ணுறது, ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகுறது, இந்த மாதிரி பொதுவான எல்லா விஷயங்களும் நீங்கள் அடிக்கடி எது செய்கிறீங்களோ அது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பூஸ்ட். ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு மெமரின்னு சொல்கிறத விட அவங்க கம்பெனியால் மெமரின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு கேஷ் டிஸ்க். கேஷ் டிஸ்கை வந்து எந்த ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் வேணாலும் இருக்கலாம், ஹார்ட் டிஸ்க்கும் இருக்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் பெரிய ஹை அண்ட் பில்ட்ஸ் வச்சிருக்கவங்க வந்து எஸ்எஸ்டிஸை வந்து தனியாக கேஷ்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் சாதாரணமாக ஒருத்தருக்கு வந்து ஒரு எஸ்எஸ்டியே ஒரு கேஷ் டிவைஸை யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மணி இருக்காது. அதனால தான் நிறைய பேர் அப்படி யூஸ் பண்ணுறது இல்லை. பட் அப்படி யூஸ் பண்ணுற கேஷ் ஸ்டோரேஜ் டிவைசஸ்க்கும் இந்த ஆப்டேன் மெமரி சிஸ்டம், ஆப்டேன் மெமரி ஹார்ட்வேருக்குள்ள வித்தியாசம் தான் இன்டெல் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி. இந்த ஹார்ட்வேரில் இன்டெலோட கிராஸ் பாயிண்ட், அதே மாதிரி ஒரு அட்வான்ஸ்ட் சிஸ்டம் மெமரி கண்ட்ரோலரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மற்ற டிவைசஸ், மற்ற அந்த கேஷ் டிஸ்க் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு முக்கியமாக எது தேவையோ, நீங்கள் எது எது அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயும் எந்தெந்த ஃபைல்ஸை இந்த மாதிரி சேவ் பண்ணால் உங்களுக்கு உண்மையிலே டைம் சேவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபைல்ஸை மட்டும்தான் இது வந்து சேவ் பண்ணும். அதனால மற்ற கேஷ் ஸ்டோரேஜஸோட ஒப்பிடுற நேரம் இது வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ வர நிறைய கம்ப்யூட்டர்ஸ், அதே மாதிரி லேப்டாப்ஸில் இந்த ஆப்டேன் மெமரி வந்து பில்டின்னாவே இருக்குது. பொதுவாக 16 GB அப்படி இல்லாட்டி 32 GB தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட விண்டோஸ் 10 இருந்துச்சுன்னா இன்டெல் ப்ராசஸர்ஸில் 7th ஜென்ரேஷன் இல்லாட்டி அதுக்கு பிறகு வந்து ஒரு ப்ராசஸர் இருக்குன்னா, அப்படி இல்லாட்டி லேட்டஸ்டான சிப்செட் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் அதை தனியாக செப்பரேட்டாக வாங்கி அதை வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த வீடியோ போட்டதுக்கு காரணம் ஆப்டேன் மெமரியை பற்றி பேசுறதுக்கு இல்லை, ஏன்னா அது ஒரு சிம்பிளான விஷயம். ஆனால் இதை வந்து நிறைய கம்பெனிஸ், அதே மாதிரி இந்த லேப்டாப்ஸ் எல்லாம் ரீசேல் பண்ணுற ஸ்டோர்ஸில் வந்து ஒரு பிழையான வழியில் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் இதுக்கு வந்து மெமரின்னு சொல்கிற ஒரே காரணத்துக்காக இதை வந்து RAM மாதிரியே சொல்லி விற்கிறாங்க. பொதுவாக நான் பார்த்த நிறைய ஆர்டிகல்ஸ், அப்படி இல்லாட்டி இந்த லீஃப்லெட்ஸ்லாம் 8 GB RAM ப்ளஸ் 16 GB ஆப்டேன் RAM அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அதை பார்க்குற யாராக இருந்தாலும் நினைப்பாங்க அதில் வந்து டோட்டலாக ஒரு 24 GB ரேம்ட பவர் இருக்குன்னு. பட் இந்த ஆப்டேன் மெமரிக்கும் ரேமுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. அது வந்து ரொம்பவே வித்தியாசமானது. இந்த ஆப்டேன் மெமரின்றது ஒரு NVMe டிரைவ், அதாவது நான் வாலடைல் மெமரி. அப்படின்னா நாங்கள் கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணால் கூட அதில் வந்து அந்த ஸ்டோரேஜ் வந்து அப்படியே அழியாமல் இருக்கும், அதில் சேவ் ஆகிருக்க அந்த கேஷ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் ரேம் வந்து அப்படி இல்லை. நீங்கள் கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணால் அந்த ரேமில் சேவ் ஆகியிருந்ததெல்லாம் இருக்காது. அந்த டைம், அதாவது விண்டோஸ் ஸ்டார்ட் அப் அப்படியே இந்த OS ஸ்டார்ட் ஆகிற நேரம் அதில் அந்த ஸ்டார்ட் ஆகிற அப்ளிகேஷன் தான் திரும்ப ரேமில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ RAM, அதாவது நாங்கள் DRAMனு சொல்லுவோம், அந்த DRAM வந்து எப்பயுமே ஒரு ஆப்டேன் மெமரியால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ ஸ்பீடும் அதுக்கு இல்லை. சப்போஸ் நாங்கள் சொல்லுவோம் ஒரு கேமோ ஒரு சாஃப்ட்வேரோ இருக்குது, அதை ரன் பண்ணுறதுக்கு 8 GB RAM தேவை. உங்களோட லேப்டாப்பில் வந்து 4 GB RAM இருக்குது, 16 GB ஆப்டேன் மெமரி இருக்குன்னா அதை வந்து ரன் பண்ண முடியாது. அதாவது ரன் பண்ண முடியுமா இருக்கும், ஆனால் அது வந்து அந்த ரிக்வயர்மெண்ட்ஸை பூர்த்தி செய்யாது. உங்களோட RAM வந்து 4 GB தான். உங்களோட லேப்டாப்பில் கட்டாயம் இன்னும் ஒரு 4 GB RAM DRAM ஆட் பண்ணால் தான் அந்த ரிக்வயர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். பட் அப்போ எதுக்கு இந்த ஆப்டேன் மெமரி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் உங்களோட லேப்டாப்பில் வந்து 8 GB RAM இருக்குது, அந்த டைம் நீங்கள் வந்து அந்த கேம் ஓப்பன் பண்ணீங்க, அது ஓப்பன் ஆக 1 நிமிஷம் ஆகுதுன்னா அந்த ஆப்டேன் மெமரி இருக்க நேரம் அது ஒரு 40-45 செகண்ட்லேயே ஓப்பன் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பூஸ்ட்டை தான் இது வந்து கம்ப்யூட்டருக்கு கொடுக்குது ஒழிஞ்சு இதுக்கும் ரேமுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் சைடு இருக்க ஒரு டிவைஸ் தான், அதாவது HDD SSD மாதிரி. இதுக்கும் ரேமுக்கும் தொடர்பே இல்லை. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.